7th standard mathematics term 1 chapter 1 example 1.23 or minus 81 times 5 times minus 2 and minus 81 times 5 times minus 2 equal mention the property. ஸோ கவனிங்க இது ரெண்டு ஈக்குவலாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கங்க. எல்ஹெச்எஸ்னா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இந்த ஹேண்டுக்கு முன்னாடி இருக்குது இது எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டு ஈக்குவல் உள்ளதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 5 into minus 2 ஃபஸ்ட்டு இந்த பெரிய ப்ராக்கெட் உங்களுக்கு சால்வ் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 2s are 10. ஸோ 5 2s are 10 அண்ட் minus 81 அப்படியே இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இது 5 2s are 10 ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு மைனஸ் வந்தால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி தான் மைனஸ் தான் வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸாக இருந்தால் என்ன செய்யுது மைனஸ் தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது பார்த்தீங்கன்னா -10. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ இது வந்தாச்சு மைனஸ் ஆச்சு. ஏன்னா இங்கே ஒரு எங்கேயாச்சும் ஒன்றுமே இல்லைனா ப்ளஸ் இருக்கிறதோ இங்கே வந்து மைனஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால -10 போட்டிருக்கேன். இப்போ இந்த மைனஸ் மட்டும் ஆகும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ். இதை தான் நீங்கள் மறக்கவே கூடாது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ இந்த விஷயங்களை மறக்கவே கூடாது. அண்ட் 81 into 10 பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணி பார்த்தா 810. ஸோ ப்ளஸில் தான் வரும். ஸோ இது அப்படியே ஒரு ஆன்சர். இப்போ அடுத்தது பாருங்கள் ஆர்ஹெச்எஸ் என்னது 81 into minus by minus 81 into 5 minus 81 into 5 into minus 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். ஸோ 81 5 சார் என்ன வரும் 5 405. ஸோ 405 இங்கே 405 ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா ஒரு மைனஸ் வந்துடும். ஏன்னா இதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இது -2 இதில் -2 இருக்கா. ஸோ மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ்ஸு 402 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 5 2s are 10. ஸோ இங்கே 0 தான் வரும். 0 கூட 1 பென்ட்னா 1. ஸோ 8 810 தான் வருது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் வருது. ஸோ அப்போது என்ன சொல்லலாம் -81 into -5 into -5 இல்லை +5 into -2 this is equal to என்னது -81 into 5 into -2. அதாவது ரெண்டுமே ஈக்குவல் உள்ளதை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா ரெண்டுத்தோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா +810 தான் வந்திருக்கு. இதுக்கும் ப்ளஸ் தான் சொல்லணும். முன்னாடி ஒன்றுமே இல்லைனா ப்ளஸ்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் தான் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் வந்திருக்கு. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ப்ராக்கெட்டாக வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தீங்கன்னா போன சம்லேயே பார்த்துருக்கோம். அதே ப்ராப்பர்ட்டி தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் இது எல்லாமே. ஸோ மல்டிப்ளிகேஷனில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அவ்வளோ. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.